என்ன நல்லா பாருங்க. என்ன யாருன்னு உங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையா? நீ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. நீ என் தம்பி டேவிடோட பொண்ணாடி கிளாரா இல்ல? அவரு சொல்லு சொல்லு. ஆபத்தான தொழில் செஞ்சு அவர் இப்ப ஜெயில மாட்டிக்கிட்டாரு. என்ன சொல்ற நீ? ஆமாங்க, என்னையும் பானாதியாக்கி விட்டுட்டு போயிட்டாரு. இந்த அன்னக்காவடிக்கிட்ட நீ அமுத சுரபியா வந்துட்ட இல்ல? இரு உனக்கும் நல்லா. அது வரைக்கும் நீ எங்கேயும் போகாம என் கூடவே இந்த குடிசையில். சரி. என் தம்பி மனைவி கிளாராவும் சுரேஷ் மனைவி ராணியும் உருவத்துல ஒரே மாதிரி இருந்ததை பயன்படுத்தி சுரேஷோட சொத்தை அடைய திட்டம் போட்டேன். அதுக்கு முதல் படியா சுரேஷும் ராணியும் போன காரோட பிரேக்கை கட் பண்ண. நான் நினைச்ச மாதிரியே ஆக்சிடென்ட்டும் ஆச்சு. ஆனா சுரேஷ் மட்டும் தப்பிச்சு வந்துட்டான். கிளாராவை மரகதம்மா வீட்டுக்கு மருமகளா அனுப்புறதுக்கு முன்னால ராணியோட பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக யாருக்கும் தெரியாம பாடின கேசட்டையும் அவளோட டைரியும் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். கிளாரா, கிளாரா, என்ன நான் சொன்னது தப்பா புரிஞ்சுட்டியா கிளாரா? கவனிக்கள், மரகதமா விட்டு மருமக ராணியும் நீயும் உருவத்துல ஒரே மாதிரியா இருக்கீங்க. அந்த ராணி இப்பதான் செத்து போயிட்டா. நீ அவங்க வீட்டுக்கு போற. மரகதமாளுக்கு மருமகளாகவும் சுரேஷுக்கு பொண்டாட்டியாவும் நடிக்க போற. அது மாத்திரம் இல்ல, அவங்க சொத்துக்கு உரிமை கொண்டாட போற. அது சரி, என்னால எப்படி அவள மாதிரி நடிக்க முடியும்? அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? இத பாரு, இந்த கேசட்ல அவ பாடின பாட்டும் இந்த டைரியில அவளை பத்தி எல்லா விவரமும் அடங்கி இருக்கு. இப்படி இப்படித்தான் சொத்துக்காக ஆசைப்பட்டு ஆளை மாத்தி வச்சேன். உண்மையான ராணி கதையை மாத்த பார்த்தா நான் அவளை இன்னொரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கேன். இந்தா இவகிட்ட இதுல கையெழுத்து வாங்கி. அடப்பாவி, உனக்கு இவ்வளவு ஆசையா? ஒரிஜினல் ராணிய மரியாதையை என்கிட்ட ஒப்படைச்சிரு. அந்த மாவத்தோட. யாரா நீ? யாரா? சிஐடி ஆபீஸ். நான் கேட்டுக்கிட்டதுக்காக சொந்தக்காரரா என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சார். யார பயமுறுத்துற? துப்பாக்கி உன் கையில, தோட்டா என் கையில. இவனையும் பிடிச்சு கட்டுங்கடா. ராஜா, என்ன விஷயம்? ராஜா, ராஜா எங்க கூப்பிடுறான்? மரியாதை அதுல கையெழுத்து போடு. போடு. முடியாது. முடியாது? இனிமேல் என்னால பொறுமையா இருக்க முடியாது. உன்னை தீர்த்து கட்டா விட மாட்டேன்.
உங்க அம்மாவை மரியாதையா இந்த பத்திரத்துல கையெழுத்து போட சொல்லு. சொல்ல மாட்டேன். முடியாது முடியாது. முடியாது முடியாது. கையெழுத்து போட சொல்லு, இல்ல உன்னை தீர்த்து கட்டிடுவேன்.